வணக்கம். இது நமது அரிசி நமது பாரம்பரியம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஐவகை பாரம்பரிய அரிசி மாவில் ஒரு புதுவிதமான ரெசிபி. ஐவகை பாரம்பரிய அரிசி மாவு மற்றும் பாரம்பரிய அரிசி சிறுதானிய கஞ்சி மாவை நான் நேரடியாக விவசாயிடமிருந்து பெற்று விற்பனை செய்கிறேன். இதில் எந்தவித இடைத்தரகர்களோ கலப்படமோ இருக்காது. விவசாயிடமிருந்து பெறுவதால் முழு மருத்துவ குணங்களும் இதில் நிறைந்திருக்கும். இப்போ ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் ஐவகை பாரம்பரிய அரிசி மாவு எடுத்து 2 மினிட்ஸ் லேசாக வறுத்து எடுத்துக் கொள்ளவும். ஒரு கப் ஐவகை மாவிற்கு 2 கப் தண்ணீர் வீதம் அதி கனமான பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் உப்பு மற்றும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு மாவை சேர்த்து கட்டிகள் விழாமல் கிளறலாம். இந்த மாதிரி பதம் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஆறியதும் கையில் நெய் தடவி இந்த ஷேப்ல உருட்டி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்ச உருளைய 5 to 7 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கேப்ல பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் லைக் பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், கேப்சிகம், மஷ்ரூம் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்க ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் கீ ஆர் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வதங்கியதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். இப்போ ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளி வதங்கியதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு நல்லா வதக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். மஷ்ரூம்ல இருந்து வெளியேற தண்ணீரே போதும் வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு. வெஜிடபிள்ஸ் வெந்ததும் வேக வச்ச உருளைகளை ஆட் பண்ணி கிளறி விட்டு ஃபைனலா கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இந்த ரெசிபில ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள் மற்றும் ஐவகை பாரம்பரிய அரிசிகளான பூங்கார், மாப்பிள்ளை சம்பா, காட்டுயானம், கருங்குருவை, கருப்பு கவுனி அத்தனையும் இருப்பதால் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது. இது குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிக்கிற மாதிரி அட்ராக்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல்.